எல்லாருக்கும் வணக்கம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு 10ஆம் தேதி மாலை ஒரு 6:56, 6:57க்கு நடந்தது. இது எங்க நடந்தது பார்த்தோம்னா, டெல்லியில செங்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு சிக்னல் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, உமர் முகமது. அவர் ஒரு டாக்டர். இவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவுல 4 இடத்துல குண்டுவெடிப்பு சம்பவத்த நிகழ்த்த பார்த்தாங்க. ஆனா, அத இந்திய புலனாய்வுத்துறையும், இந்திய காவல்துறையும் பார்த்தீங்கன்னா, அத தடுத்துட்டாங்க. இதுக்கு மூளையை செயல்பட்டது யார் பார்த்தோம்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான். இந்த டெல்லி கார் குண்டுவெடிப்புல பார்த்தோம்னா 13 பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் சொல்லப்போனா இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த கார் குண்டுவெடிப்புக்கு பார்த்தோம்னா பயன்படுத்திய கார் ஹோண்டாய் i20 கார். இந்த காரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வெடிபொருள் வெடிக்க வச்சு இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க. இந்தியா முழுவதும் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்ததுக்காண்டி பார்த்தோம்னா மொத்தம் 2 காரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு கார் தான் பார்த்தீங்கன்னா வெடிச்சு சிதறிட்டு. இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் காரு. அந்த காரையும் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வெடிபொருள் தயாரிக்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட 20 குவிண்டால் உரத்த வாங்கியிருக்காங்க. அதாவது NPK உரத்த வாங்கியிருக்காங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இந்த உரத்த வாங்கி தான் இந்த வெடிபொருள தயாரிச்சிருக்காங்க. மக்கள் எங்க அதிகமா கூட்டம் கூடுறாங்களோ, அந்த இடத்துல தான் இந்த வெடிகுண்டு வெடிக்க வச்சு பார்த்திருக்காங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபோர்ட் அதாவது செங்கோட்டை அன்னைக்கு திங்கட்கிழமை லீவு. ஆனா, அது தெரியாம தான் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சிக்னல்ல கார் நிப்பாட்டிட்டு இந்த வெடிகுண்டு வெடிக்க வச்சிருக்காங்க. இந்த வெடிகுண்ட வெடிக்க வச்சது யாருன்னு பார்த்தோம்னா, உமர் அகமது. அவர் ஒரு டாக்டர். அவரும் சம்பவத்துல இறந்துட்டாரு. மேலும் இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட 7 டாக்டரையும் இப்ப கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பண்றதுக்கு சதி திட்டம் எங்க திட்டினாங்க பார்த்தோம்னா, துருக்கியில போயிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த திட்டம் போட்டிருக்காங்க. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு முக்கியமா மூளையாக செயல்பட்டது யாரு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் தீவிரவாதி மசூத் அன்சார். இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்திய போலீசாரால கைது செய்யப்பட்டு நம்ம இந்தியாவோட விமானத்தை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவரை விடுவிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வேற வழி இல்லாம அவரை விடுவிச்சாங்க. இப்போ இந்த மசூத் அன்சார் தான் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்தியா மீது மறைமுகமாகவும், நேரடியாவும் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா, புல்வாமா தாக்குதல் கூட இவரு பேர்ல நடைபெற்றுச்சு. அதே போல இப்ப நடைபெற்ற தாக்குதல் அனைத்து தாக்குதலும் பார்த்தோம்னா, இந்த மசூத் அன்சாரின் தலைமையில தான் நடந்துட்டு இருக்கு. கடந்த 13, 12 வருஷம் பார்த்தோம்னா, பிஜேபி கட்சி தான் இந்தியா ஆண்டுட்டு இருக்காங்க. ஆனா, தொடர்ந்து தாக்குதல் இந்தியா மேல அதிகமாயிட்டு இருக்கு இந்த தீவிரவாதினால. புல்வாமா தாக்குதல், பால்கம் தாக்குதல், மணிப்பூர் கலவரம், பார்லிமெண்ட்ல பாதுகாப்பு இல்ல. இப்போது தலைநகர் டெல்லிக்கே பாதுகாப்பு இல்ல.